இங்க ஒரு பையன் கிளாஸ்ல படிக்கிற பையனை கூட பார்க்காம தலையில அடிச்சதுனால அவனுக்கு நல்ல காயம் ஏற்பட்டு இருக்குது. அவன் வாத்தியர்கிட்ட சொன்னதுனால அவனோட அம்மாவை வர சொல்லிருவாங்க. உங்க பையன் ரொம்பவே கெட்டு போயிருக்கிறான், இவனை மாதிரி பையன்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி டிசி கொடுத்து ஸ்கூல்ல விட்டு அனுப்பிட்டுருவாங்க. இனி இது மாதிரி தவறெல்லாம் பண்ண மாட்டேமா, என்னைய மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி தேன் பாட்டில சாப்பிட கொடுப்பான். எனக்கு ஒண்ணும் வேணாம், நீ அடிச்ச பையனுக்காச்சும் தேன் பாட்டில கொடு, அவனாச்சும் சாப்பிட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த பையன் எனக்கு தேன் பாட்டிலாம் வேணாமான்னு சொல்லிடுவான். ஏப்பான்னு கேட்டதுக்கு உங்க பையன் ஸ்கூல் டீச்சர் கிட்ட இருந்து இந்த பாட்டில திருடிக்கிட்டு வந்திருக்கிறான், அதனால எனக்கு வேணாமா, நீங்களே வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு போயிருவான். நீலாம் மனுஷனே இல்லடா பாம்புன்னு சொல்லி திட்டுவாங்க. பாம்போட விஷம் எப்படி கூடவே இருக்குதோ அதே மாதிரி தான் நீயும் எனக்கு, நீ என் கண்ணிலே முழிக்காதுன்னு சொல்லி திட்டிட்டு கிளம்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த பையனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போனதும் இவனும் பின்னாடியே போய் அங்க இருக்கிற தேனிய கல்லால அடிச்சு கதவை சாத்திட்டு ஓடிடுவான். அங்க இருக்கிற தேனி எல்லாமே இவனை கொத்தோன்னு கொத்தி உடம்பெல்லாம் வீக்கி காயமாயிடும். இந்த விஷயம் பெருசாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய் 6 வருஷமா ஜெயிலே இருப்பான். அதுக்கப்புறம் வெளியெல்லாம் வந்து உடனே அவங்க அம்மாவை போய் பாப்பான். இனி நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேமா, அவன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாம் கொடுத்து எங்கேயா போய் பொழைச்சிக்காப்பான்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. நானே இப்பதான் 2வது கல்யாணம் பண்ணிருக்கேன், எனக்கு குழந்தையெல்லாம் இருக்கேன், என் புருஷ வரத்துக்குள்ள ஓடி இருப்பான்னு சொல்லி கால உழுவாத குறைய கெஞ்சுவாங்க. ஆனா அந்த லூசு புடிச்சுவன் கோவப்பட்டு அவங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்குள்ளேயே சாத்தி மண்ணெண்ணெய் ஊத்தி பத்த வச்சிருவான். அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் விசாரணை பண்ணி அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிட்டு போயிருவாங்க. இவன் பண்ணது தப்புனா மட்டும் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.